எஸ்கியூஸ் மீ, சைட் ப்ளீஸ். டேய், ஸ்டைல் பண்ணது போதும், அங்கே பாரு. திவ்யாக்கு என்னாச்சு ஆண்டி? ஆண்டி, என்ன நடந்தது? திவ்யா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாப்பா. திவ்யா எப்படி இருந்துச்சு ஆண்டி? அன்னைக்கு நீங்க வந்துட்டு போன பிறகு 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் என்னோட இறுதி முடிவுன்னு சொன்னேன். அவளை நீ உன் முடிவை சொல்லிட்ட, நானே என் முடிவை சொல்றேன்னு சொல்லி கதவை சாத்திட்டு போய் தூக்கல தூக்கிட்டாப்பா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நடக்கிறது தானே நடக்கும். அப்போ நான் கொடுத்த பணம்? கொஞ்சம் இருங்க தம்பி. கஷ்டப்பட்டு பானிபூரி வித்த பணம். பிரதர் வரேன். எப்படியோ என் பணம் கிடச்சிருச்சு. எனக்கு பணம்லாம் வேணாம் ஆண்டி. பணத்தை கொடுத்து உங்கள் உறவையும் என் உறவையும் பிரிச்சிடாதீங்க. நான் என் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் தனித்தனியாக வச்சு பார்த்ததில்ல. நான் வரேன் ஆண்டி. ஏங்க ஸ்டாப் ஸ்டாப். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க வேலை பாக்குறீங்க? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? உங்களை லவ் பண்றதா நான் முடிவே பண்ணிட்டேன். லவ்வா? பாருங்க, உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற வேலை இருந்தா போய் பாருங்க. மூஞ்சி ஆளியும் சி போட. கடவுளே, இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையே. வேற ஏதாவது பொண்ணை காட்ட ஆண்டவா. காட்டிட்டே ஆண்டவா, காட்டிட்டே. திவ்யாவை இவன் உண்மையா விரும்பல. அண்ணே, சொல்லுமா. சந்தோஷமான விஷயம் அண்ணே. என்னம்மா? எங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து அடுத்த மாசம் வர்றதா போன் பண்ணிருக்காருண்ணே. ஆமாண்ணே. அடுத்த மாசம் வரானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. எனக்கு அவனை பார்த்து 2-3 வருஷம் ஆகி போச்சு. ரொம்ப அது- சந்தோஷமா இருக்குமா. அண்ணே, நீங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருந்து என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க அண்ணே. என்ன நன்றி கிண்டின்னு பிரிச்சு பேசுற? கூட பிறந்தா தான் அண்ணன் தங்கச்சியா? இல்லன்னா அண்ணன் தங்கச்சி ஆக மாட்டாங்களா? அப்படி இல்லன்னா நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சிமா, நான் உனக்கு கூட பிறக்காத அண்ணன்மா. ரொம்ப இப்படி எல்லாம் சந்தோஷம். பிரிச்சு பேசாத, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பா, நீங்களும் பார்வதியும் அண்ணன் தங்கச்சியா? ஏன்டா இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லப்பா, நான் உங்க 2 பேரையும் அது சந்தேகப்பட்டேன். உன் வயசு கோளாறுடா. இந்த வயசு பசங்க புத்தியே அப்படிதான் இருக்கு. அண்ணன் தங்கச்சி ஒன்னா போனாலும் சரி, அக்கா தம்பி ஒன்னா போனாலும் சரி, இவனுங்க புத்தியே ஒரு வித்தியாசமா பாக்குறது. ஆஹா ஆகான்னு. ஆமாண்ணே. அப்படிலாம் தப்பா பாக்காதுங்கடா. சரி, அது கிடக்கட்டு. அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்திருந்தியா? வாங்கிட்டியா? அது சண்டை போட்டு நேத்தே நான் வாங்கிட்டேன்ப்பா. வாங்கிட்டியா? சரி சொல்லு, எப்ப போய் உனக்கு பொண்ணு பார்க்கலாம்? ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி உன் நண்பரோட பொண்ணு போய் நம்ம பார்க்கலாம்ப்பா. பாத்துடலாமா? சந்தோஷம். உன் அத்தை கூட இருக்கா. அப்ப இன்னைக்கு போய் எல்லாரும் பொண்ணை பாத்துருவோம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வேண்டாம், நாளைக்கு போயிருவோம். சரிப்பா. ஏம்மா நீயும் வந்துரு. வரேன்னு. நானும் உன் தங்கச்சி தானே, கண்டிப்பா வந்துருவேன். ஆண்டவா, என் பையன் விரும்பின வாழ்க்கை அமையணும்.
அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவா. எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரதீஷ் சாப்பிடலாம் வாடா. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். சாப்பாடு வேண்டாமா? காலையிலேயே நீ டிஃபன் சரியா சாப்பிடல, போய் ஜூஸாவது குடி. எனக்கு அதுவும் வேணாமா. என்னது அதுவும் வேண்டாமா? என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ இருந்ததே இல்லையே. முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, குரல் ஒரு மாதிரியா பேசுற. என்னதான்ப்பா நடந்துச்சு? திவ்யா செத்துட்டாமா. என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு செத்துட்டாளா? ஆமாம்மா, அவங்க அம்மா எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருக்காங்கம்மா. ஆனா முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டாமா. பாவம்டா அந்த பொண்ணு. கடைசி வரைக்கும் அந்த புள்ளைய நான் பார்க்க முடியாம போயிடுச்சு. சரி, ஒரி பண்ணிக்காத. சரிடா, பாத்துக்கலாம் விடு, அழுகாத. இங்கே இரு. வாங்க ஆண்டி. வாங்க. அம்மா, இவங்க தான் திவ்யாவோட அம்மா. வணக்கம்மா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். என் பிள்ளை சோறு தண்ணி கூட சாப்பிடாம இருக்கான். இப்பவும் திவ்யா நினைப்பாவே இருக்காமா. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி திவ்யா சாகலப்பா. ஆண்டி, திவ்யா சாகலையா? திவ்யா சாகலப்பா, உயிரோட தான் இருக்கா. திவ்யா, திவ்யா, அன்னைக்கு நீங்க 3 பேரும் வந்துட்டு போனதுக்கு பிறகு இவ தூக்க மாட்டிக்க போனா. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? நான் திறக்க மாட்டேன் போ. இங்க பாருடி, உனக்கு மட்டும் தான் சாக தெரியுமா? திவ்யா, ஐயோ அம்மா, வேண்டாம் அம்மா. நீ போன பிறகு நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? உன் கண்ணு முன்னாடி நானும் செத்து போறேன் பாரு. வேண்டாமா அம்மா, வேணாமா அம்மா. அம்மா வேணாமா. என்ன காரியமா பண்ண பார்த்த? புரிஞ்சுக்கோ திவ்யா, பெத்தவங்க பேச்ச கேட்காதனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவங்க பேச்ச மட்டும் கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இப்ப என்ன என்னதாம்மா பண்ண சொல்ற? இங்க பாருடி, எனக்கு என் வாழ்க்கையில எங்க அப்பாவை தவிர எனக்கு அமைஞ்ச ஆம்பளைங்க எல்லாருமே தப்பாவே அமைஞ்சிட்டாங்க. ஆனா உனக்கு அப்படி இல்ல. அந்த 3 பசங்களும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானடி அந்த பணத்தை கொடுத்தாங்க. புரியுதுமா, ஆனா அந்த 3 பேர்ல யார் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அத நான் கண்டுபிடிக்கிறேன்டி. உங்க 3 பேர்ல என் பொண்ண உண்மையா லவ் பண்ணது நீதான்ப்பா. அதனால உனக்கே என் பொண்ணை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையை கொடு, நீ கொடு.
சொந்தமானவ